வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப்பர்ஸ் மைண்ட் செட். ஸோ எல்லாருமே நீட் 2026க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ டாப்பர்ஸ் மைண்ட் செட் என்ன, ஸோ அவங்க வந்து எப்படி படிக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரி ஃபால் டைம்ஸ்லலாம் அவங்க என்ன மாதிரி வந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ டிப் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, பி கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா தொடர்ந்து ஒரு செயலை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ டெய்லி நீங்கள் வந்துட்டு 1 hour படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டெய்லி ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து நம்ம லோ மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணுவோம், ஹெல்த் சரியாக இருக்காது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ண அட்லீஸ்ட் அந்த 1 hour நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அந்த 1 hour அந்த புக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஸோ ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக 7 hours படிப்பீங்க. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு நாள் தான் படிச்சிட்டோம் இல்லை அப்படின்ற தெம்பில் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் படிக்க மாட்டீங்க. ஒரு கண்டினியூஸாக 3 நாள் படிக்காமல் போயிடுவீங்க. அப்போ 4th day நம்ம புக்கை எடுக்கிறப்போ எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ நம்ம லோ மோட்டிவேட் ஆகி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ராப் பண்ணிடுவோம் பிளான்ஸை. ஸோ இது பண்ணாமல் படிக்கிறீங்களோ இல்லையோ டெய்லி புக்கு முன்னாடி 1 hour ஆச்சு உட்கார கற்றுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. அண்ட் டிப் 2 பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபெயிலியர்ஸ். ஸோ வந்து ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை தப்பு பண்ணுறீங்க, இல்லை உங்களால் படித்தது சீக்கிரம் மறந்துட்டீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் கிடையாது, உங்களால் முடியாமல் போயிடுச்சுன்றது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் ட்ரெயின் ஆகிக்கோங்க. பிகாஸ் ஃபெயிலியர் நினச்சா இங்கே யாராலுமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே அவங்களோட ஃபெயில் மூமெண்ட்ஸ்லேருந்து ஏதோ ஒன்று கற்றுக்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுது. இது வந்து டிப் 2. ஸோ டிப் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஸ்ட் கான்ஃபிடன்ஸ். உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலை வந்துட்டு எப்பயுமே பூஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து நீட்டில் வந்துட்டு நீங்கள் நினச்ச மார்க்ஸை எடுத்துட்டீங்க, ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டில் வந்து கிடைக்குது, நீங்கள் நினச்ச காலேஜில் சீட் கிடைக்குது அப்படின்னா ஸோ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ டெய்லி உட்காந்துட்டு ஒரு 10 minutes ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக வந்துட்டு டெய்லி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனால நீங்களும் ஒரு டாப்பர் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக படித்து உங்களாலேயும் வந்துட்டு சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீட் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் ஆஃபீஸ் சென்னை மதுரவாயில் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்களால் ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ.